ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் வாழ்கிறவன் அவன் அன்றாட வாழ்விலே நான் இன்னும் மாற வேண்டும், நான் இன்னும் ஞானமடைய வேண்டும், நான் இன்னும் புத்தியிலே தேர வேண்டும் அப்படிங்கிற அந்த தேவை அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவனை யாராவது போதகம் செய்து அவனை நல்வழிப்படுத்தும் பொழுது, அவனுக்கு யாராவது உபதேசம் பண்ணும் பொழுது மனமு வந்து அதை ஏற்றுக்கொள்வான். அவன் அதற்காக நன்றி சொல்லுவான், அதற்காக அவன் தேவனை துதிப்பான். இது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தலையான குணாதிசயமாக இருக்கும். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், போதனையினால் நீங்கள் காயப்படுறீங்களா? ஒருவேளை சர்ச்சில் இருக்கிற நபர்கள் யாராவது வந்து அண்ணே நீங்கள் இப்படி பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? இல்லை என்ன கேட்குறதுக்கு நீ யார், நீ எனக்கு சொல்கிறியா, எப்படி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்மை நோக்கி வருகிற, நம்மை குணமாக்கி நேர்வழிப்படுத்துகிற விமர்சனங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது வச்சு